அதான் லவ் பண்ணும்போது நாங்க ரொம்ப சீக்கிரட்டா தான் பண்ணோம். ஜாலியா இருக்கும் அப்போ. ஏன்னா அதுதானே ஒரு த்ரில். நாங்க யாருக்கிட்டயுமே சொல்லல பெருசா. எங்கேயுமே போடல. இன்ஸ்டாகிராம்லயும் சரி எங்கேயுமே சோஷியல் இதெல்லாம் போடல. அவருதான் சும்மா இந்த ஹைட் அண்ட் இது மாதிரி போடுவாங்க. யாருனே தெரியாது. ஆனா என்னமோ ஒண்ணு போடுற மாதிரி போடுவாங்க. சும்மா கெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா கல்யாணத்து அன்னைக்குதான் நான் வந்து ரெடி ஆயிட்டு இப்போ அன்னைக்குதான் இது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு சைக்ளோன் தானே, பயங்கர ரெட் அலர்ட். அதான் வண்டியே நகராது, அந்த அளவுக்கு தண்ணி. கீழே வண்டி வெயிட் பண்றாங்க. எனக்கு ஒரு லேட் ஆகுது, டைம் போகுது. அப்போ நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன், எல்லாரும் என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரீயா விடுங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே தள்ளிட்டு நான் ரூம் கதவை சாத்திட்டு, நான் இது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட் பண்ணா என்னோட லைஃப்ல இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கல்ல இந்த மக்களா இருக்கட்டும், அவங்க லவ்வா இருக்கட்டும், அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணிட்டு தான் நான் கார்ல ஏறேன். நைஸ். ஸோ அப்படிதான் தெரியும் இந்த மாதிரி கல்யாணம், நான் கல்யாணம் பண்ண போறேன், உங்களோட பிளஸிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் கிளம்புறேன். அப்படி நடந்ததுதான். அது அவர்னால அது நடந்தது. எல்லா கிரெடிட்டுமே வேணா அவருக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல பையன் அதிகமா லவ் பண்ணா அந்த ரிலேஷன் பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரிலேஷன்ஷிப் இது.